தமிழக வெற்றிக் கழகத்தின் 2ஆம் ஆண்டு தொடக்க விழா நடைபெற்று வரும் சூழலில் மும்மொழிக் கொள்கைக்கு எதிரான தவேகவின் கையெழுத்து இயக்கத்தில் தேர்தல் வியூக வகுப்பாளர் பிரசாந்த் கிஷோர் கையெழுத்திட மறுப்பு தெரிவித்துவிட்டார். இதனால் அங்கு பரபரப்பான சூழல் நிலவி வருகிறது. ஜான்சுராஜ் கட்சியின் தலைவர் பிரசாந்த் கிஷோர் கையெழுத்திட மறுத்துவிட்டார். தமிழக வெற்றிக் கழகத்தின் கையெழுத்து இயக்கத்தில் பிரசாந்த் கிஷோர் கையெழுத்திட மறுத்ததால் சலசலப்பு நிலவி வருகிறது. தமிழக வெற்றிக் கழகத்தின் 2ஆம் ஆண்டு தொடக்க விழாவானது தற்போது சென்னை பூஞ்சூரில் நடைபெற்று வருகிறது. இதில் ஒன்றிய அரசின் மும்மொழி கொள்கைக்கு எதிரான கையெழுத்து இயக்கத்தில் தமிழக வெற்றிக் கழகத்தின் தலைவர் விஜய் கையெழுத்திட்டு அந்த கையெழுத்து இயக்கத்தை தொடங்கி வைத்தார். அதனைத் தொடர்ந்து அக்கட்சியின் பொதுச் செயலாளர் புசி ஆனந்த் உள்ளிட்டவர்களும் கையெழுத்திட்ட சூழலில் அங்கு வந்துள்ள தேர்தல் வியூக வகுப்பாளர் பிரசாந்த் கிஷோர் கையெழுத்திட மறுப்பு தெரிவித்துவிட்டார். இதனால் அங்கு பரபரப்பான சூழல் நிலவி வருகிறது. அதேபோல இந்த தொடக்க விழாவில் பத்திரிகையாளர்கள் மீதும் தாக்குதல் நடத்தப்பட்டிருக்கிறது. தள்ளுமுள்ளு ஏற்பட்ட நிலையில் பத்திரிகையாளர் ஒருவரை பவுன்சர்கள் தாக்கியதால் அங்கு பரபரப்பான சூழல் நிலவி வருகிறது. பவுன்சர்கள் தாக்கியதில் நிலைகுலைந்த பத்திரிகையாளர் கீழே விழுந்தார். தவேகவின் 2ஆம் ஆண்டு தொடக்க விழா நடைபெற்று வரும் சூழலில் அங்கு பத்திரிகையாளர்கள் மீது தாக்குதல் நடத்தப்பட்டிருக்கிறது. பத்திரிகையாளர் மீது பவுன்சர்கள் தாக்குதல் நடத்தி இருக்கிறார்கள். 2ஆம் ஆண்டு தொடக்க விழா அரங்கில் பத்திரிகையாளர்கள் பவுன்சர்கள் இடையே தள்ளுமுள்ளு ஏற்பட்டது. தள்ளுமுள்ளு ஏற்பட்ட நிலையில் பத்திரிகையாளர் ஒருவரை பவுன்சர்கள் தாக்கியதால் அங்கு பரபரப்பு நிலவுகிறது. விவரங்களோடு செய்தியாளர் விஷ்ணு இணைகிறார். விஷ்ணு, தவேகவோட 2ஆம் ஆண்டு தொடக்க விழா கூட்டத்தில் பத்திரிகையாளர் மீது தாக்குதல் நடத்தப்பட்டிருக்கு. என்ன நடந்தது? தமிழக வெற்றிக் கழகத்தின் 2ஆம் ஆண்டு துவக்க விழா என்பது சென்னை ஈசிஆர் சாலையில் இருக்கக்கூடிய அந்த மாமல்லபுரத்தில் இருக்கக்கூடிய இந்த பூஞ்சேரி கிராமத்தில் தனியார் மண்டபத்தில் நடைபெற்று வருகிறது. விஜய் அவர்கள் சரியாக 10:30 மணிக்கு மேலாக வந்து தற்போது அந்த நிகழ்ச்சி என்பது தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. இதில் செய்தி சேகரிக்க சென்ற செய்தியாளர்களை பவுன்சர்கள் தாக்கியிருப்பதால் இங்கு பரபரப்பு ஏற்பட்டிருக்கிறது. இங்கு பலரது அதாவது இங்கு பல்வேறு நுழைவாயில்களிலும் செய்தியாளர்கள் தொடர்ந்து காலையிலிருந்தே செய்திகளை சேகரித்து வந்த வண்ணம் இருக்கிறார்கள். நிலையில் தொடர்ந்து செய்தியாளர்கள் செய்தி சேகரிப்பதற்காக மண்டபத்திற்குள்ளே செல்லும் பொழுது இங்கு 100க்கும் மேற்பட்ட அந்த பவுன்சர்கள் குவிக்கப்பட்டிருக்கக்கூடிய சூழலில் அவர்கள் செய்தியாளர்களை உள்ளே அனுமதிக்காமல் அவர்களை தாக்குதலில் ஈடுபட்டிருப்பது இங்கு பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது. உடனடியாக சக செய்தியாளர்களும் ஒளிப்பதிவு கலைஞர்களும் அவர்களிடையே வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். நிலையில் குறிப்பாக ஒரு செய்தியாளரை அவர்கள் நெஞ்சில் அடித்து தள்ளிவிட்டது. அதில் அவருக்கு அந்த கீழே விழுந்து காயம் ஏற்பட்டிருக்கிறது. அதாவது தற்பொழுது அவர் சற்று மயக்கமடைந்த நிலையில் மருத்துவமனைக்கு அழைத்துச் செல்லப்பட்டிருக்கிறார். இங்கிருந்த ஆம்புலன்ஸ் மூலியமாக அவர் தற்பொழுது மருத்துவமனைக்காக அனுமதிக்கப்பட்டிருக்கிறார். இதனால் தொடர்ந்து செய்தியாளர்கள் இங்கு வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். தற்பொழுது இவர் உடனடியாக இந்த பவுன்சர்கள் மன்னிப்பு கேட்கவும் இங்கு தொடர்ந்து வலியுறுத்தப்பட்டு வருகிறது. இவ்வாறாக இந்த செய்தி சேகரிக்க வந்த செய்தியாளர்களை தாக்குதல் என்பது நடந்திருக்கிறது. இதனால் இங்கு சலசலப்பு ஏற்பட்டிருக்கிறது. தொடர்ந்து தமிழக வெற்றிக் கழகத்தின் ஒவ்வொரு முக்கியமான நிகழ்வுகளின் போதும் பவுன்சர்கள் மூலமாக ஏற்படும் பிரச்சனை என்பது தொடர்ந்த வண்ணம் இருக்கிறது. இதற்கு முன்பாக நடைபெற்ற அந்த கல்வி விருது விழாவிலும் இதே பிரச்சனை என்பது ஏற்படுத்தப்பட்டது. தற்பொழுது 2வது முறையாக மீண்டும் இந்த 2ஆம் ஆண்டு தொடக்க விழாவில் செய்தியாளர் தாக்குதல் என்பது தொடர்ந்திருக்கிறது. இது தொடர்கதையாகி வரும் சூழல்ல விஷ்ணு, அங்க பத்திரிகையாளர்களுக்கு கூட்ட அரங்குக்குள்ள அனுமதி இல்லையா? அங்கு என்ன நிலவரம்? மேலும் இந்த பத்திரிகையாளர் தாக்குதல் விவகாரம் தொடர்பாக கட்சி தலைமைக்கு இன்ஃபார்ம் செய்யப்பட்டிருக்கா? நிச்சயமாக தொடர்ந்து தமிழக வெற்றிக் கழகம் சார்பில் அந்த கல்வி விருது விழாவாகட்டும், தொடர்ந்து அடுத்து மாநாடு, அதனைத் தொடர்ந்து தற்பொழுது நடைபெற்று வரும் ஒரு முக்கிய நிகழ்வாக இந்த 2ஆம் ஆண்டு தொடக்க விழா என்பது நடைபெற்று வருகிறது. இவர்கள் நடத்தப்படும் ஒவ்வொரு விழாவிலுமே இந்த தனியார் அரங்கில் நடத்துகின்றனர். குறிப்பாக துபாய் பவுன்சர்கள் ஈடுபடுத்தப்பட்டு பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்த வருகிறார்கள். துபாய் பவுன்சர்களை தாண்டி தமிழகத்தில் இருக்கக்கூடிய இந்த 100க்கும் மேற்பட்ட பவுன்சர்களும் வரவழைக்கப்பட்டு இந்த அரங்கில் பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட்டு வருகிறார்கள். குறிப்பாக இந்த ஆண்டு 120க்கும் மேற்பட்ட பவுன்சர்கள் தற்பொழுது இந்த அரங்கு முழுவதும் நிறுத்தி வைக்கப்பட்டு ஆங்காங்கே இந்த பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு வருகிறார்கள். இதில் செய்தியாளர்கள் செய்தி சேகரிக்க சென்ற பொழுது, அதாவது தனியா செய்தியாளர்களுக்கு தனி அரங்கு என்பது அமர்ந்திருந்தாலும் உள்ளே அனுமதி என்பதும் வழங்கப்பட்டிருக்கிறது. வழங்கப்பட்டிருந்த அனுமதியோட செய்தியாளர்கள் உள்ளே நுழைந்தார்கள். ஆனால் அவர்களிடம் எந்த ஒரு முன் அனுமதியின்றி அவருடைய அடையாள அட்டையை சரிபார்க்காமல் உடனே நிர்வாகிகள் போல் அவர்கள் அந்த பவுன்சர்கள் நடந்து கொண்டு தகாத முறையில் அநாகரிகமாக இழுத்து அவர்களை வெளியே தள்ளுவது, குறிப்பாக ஒரு செய்தியாளரை தாக்குதலிலும் அவர்கள் ஈடுபட்டார்கள். இந்நிலையில் அவர் மயக்கமடைந்த நிலையில் தற்போது அவருக்கு அந்த முதலுதவி
சிகிச்சைக்காக ஆம்புலன்ஸ் மூலமாக மருத்துவமனைக்கு அழைத்து செல்லப்படக்கூடிய காட்சிகளையும் நாம் நேரடியாகவே பார்த்தோம். இப்படியாக பவுன்சர்கள் தொடர்ந்து இப்படி தாக்குதல் ஈடுபட்டு வருவது தொடர்கதையாக இருக்கிறது. இதை தலைமையிடம் கொண்டு செல்லவும் தொடர்ந்து செய்தியாளர்கள் இங்கு வாக்குவாதத்திலும் ஈடுபட்டு வந்தனர். விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி விஷ்ணு. தாவேகாவின் 2ஆம் ஆண்டு தொடக்க விழாவானது பரபரப்பாக நடைபெற்று வருகிறது. விவரங்களோடு செய்தியாளர் குணசேகரன் இணைகிறார். குணசேகரன், அங்கு பத்திரிகையாளர்கள் மீது தாக்குதல் உள்ளிட்ட பரபரப்பு சம்பவங்கள் அரங்கேறி வருது. அங்க இருக்கிற நிலவரம் என்ன? தமிழக வெற்றி கழகத்தினுடைய 2ஆம் ஆண்டு தொடக்க விழா மாமல்லபுரம் அடுத்து இருக்கக்கூடிய பூஞ்சேரியில் இருக்கக்கூடிய ஒரு தனியார் மண்டபத்தில் தற்போது நடைபெற்று வருகிறது. இந்த வழக்கமாக நடிகர் விஜய் பங்கேற்கக்கூடிய தமிழக வெற்றி கழகத்தின் 2ஆம் ஆண்டு தொடக்க விழாவானது சென்னை பூஞ்சேரியில் நடைபெற்று வருகிறது. இந்த நிலையில் அங்கு பத்திரிகையாளர் மீது தாக்குதல் நடத்தப்பட்டிருக்கிறது. பவுன்சர்கள் தாக்கியதில் நிலை குலைந்த பத்திரிகையாளர் கீழே விழுந்தார். செய்தியாளர்களை ஆபாசமாக திட்டி பவுன்சர்கள் தாக்கியதால் அங்கு பரபரப்பான சூழல் நடைபெற்று வருகிறது. தாக்குதலில் காயமடைந்த செய்தியாளர்கள் அருகிலுள்ள மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்கிறார்கள். செய்தியாளர்கள் தாக்கப்பட்டதற்கு மன்னிப்பு கேட்க வலியுறுத்தி அங்கு பத்திரிகையாளர்கள் வலியுறுத்தி வருகின்றனர். 2ஆம் ஆண்டு தொடக்க விழா அரங்கில் பத்திரிகையாளர்கள் மற்றும் பவுன்சர்களிடையே தள்ளுமுள்ளு ஏற்பட்டதால் பரபரப்பான சூழல் நிலவி வருகிறது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.